ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இன்னைக்கு சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் அடையும் அவியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்களும் செய்யணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஆளாக்கு இட்லி அரிசி, அதில் 1 ஆளாக்கு எல்லா பருப்பும் எடுத்துக்கணும். 3/4 துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நாம் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவியலுக்கு இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முருங்கைக்காய், பீன்ஸு, வாழைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, காராக்கருணை, காராமணி, அப்புறம் உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாக வேகும் இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடணும். கேரட்டு, உருளைக்கிழங்கு, காராக்கருணெல்லாம். அதுக்கப்புறமா மிச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அது நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் காய்கறி எல்லாமே வெந்துடும். ஒரு மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பச்சை மிளகாவை போட்டு கரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. அது எல்லாமே ஃபுல்லாக காய்கறியோட மிக்ஸ் ஆனோன்னே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. எல்லாமே ஃபுல்லாக வெந்துடும். ஒரு கப் அளவு கெட்டி தயிர், புளிக்காத தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புளிச்ச தயிரானா கொஞ்சம் புளிச்சா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. எல்லாம் முடித்தோன்னே தான் தெரிஞ்சது உப்பு போடலைன்னு. கடைசியாக உப்பையும் போட்டு இன்னும் கொஞ்சம் தயிரும் ஊற்றி அப்படியே பிரட்டி விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் சூப்பராக எல்லா காய்கறியும் வெந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அவியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அரிசியும் ஊறிடுச்சு. காலையிலே நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கு இப்போ ஒரு பூண்டு உப்பையும் போட்டு முழு பூண்டை உரிச்சு போட்டுட்டு 2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு ஊற வச்ச அரிசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக குறப்பாக இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு மிச்சம் இருக்கிற மாவையும் அரைச்சிட்டு அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அதையும் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடும். திட்டா இருக்காது. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு, எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடையில் முருங்கைக்கீரை போட்டால். அது நல்ல ஸ்ட்ரென்த்து கூட. அதனால அந்த முருங்கைக்கீரையும் போட்டுட்டேன். வெஜிடபிள் கட்டரில் இந்த மாதிரி வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுட்டேன். எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் அதையும் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உரப்படை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ தோசைக்கல் ஹீட் ஆனோன்னே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 கரண்டி மாவை ஊற்றி நல்லா அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக வரும். நான் சொன்ன அதே மெத்தடில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் வரும். நீங்கள் கண்டிப்பாக வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவை நல்லா பரப்பி தேய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா இது வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இது எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். தோசை அளவுக்கு சீக்கிரமாக வெந்துடாது. இது ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ அப்படியே திருப்பி போட்டு இப்பையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். 2 பக்கட்டும் வெந்துருச்சு சூப்பராக. இது ஒரு தோசை ஊற்றுறதுக்கு எப்படியும் 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் வெந்து எடுக்கிறதுக்கு. சூப்பராக சுட சுட உரப்பட ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததையும் அதே மாதிரி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம்.
இதை வந்து நல்லா தண்ணி நிறையா ஊற்றி ரவா தோசை மாதிரி கூட ஊற்றுனீங்கன்னா முருவலாக சூப்பராக இருக்கும். அதுவும் நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், அதான் தோசை மாதிரி வந்திருக்கு. உரப்படையும் அவியலும் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.